அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காகனா மத்திய சமுதாயத்தோட வளர்ச்சிக்காகவும் மத்தியரோட ஒற்றுமைக்காகவும் புதிய கட்சி ஒன்று தொடங்கியிருக்கு. அந்த கட்சியோட பேர் வந்து ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி. கட்சி வந்து டெல்லியில போய் எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். கட்சியோட முதல் துவக்க விழா வந்து சேலத்துல வந்து நடந்திருக்கோம். கட்சியோட கொள்கையை பார்த்தீங்கன்னா சமூக நீதி. அனைத்து சமுதாய மக்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் சரியான சமமான சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கட்சியை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சமுதாய நீதி இதை வச்சுதான் வந்து வன்னியர் சங்கமும் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல வந்து கடைசி வரையும் எங்க அப்பா வந்து கடைசி வரையும் உறுதுணையா இருந்தாரு. டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கட்சிக்காக அவ்வளவு பாடுபட்டாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா அவரோட மகன் பாசத்தினால அந்த கொள்கையிலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா எங்க அப்பா மாநில டாக்டர் அவர்கள் கடைசி வரையும் அந்த கட்சிக்காக உண்மையா நின்றாரு, இந்த சமுதாயத்துக்காக உண்மையா நின்றாரு. எந்த ஒரு சமுதாயத்துக்காக எந்த ஒரு மகனுக்காக இந்த சமுதாயத்தை வந்து பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனாரோ அந்த ஒரு மகன் வந்து இவ்வளவு வந்து மோசமா அவரை வந்து எதிர்க்கிறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்காது பார்க்கல. எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம், எல்லாம் சரிதான். எங்களுக்கு ஐயா பத்தி நாங்க விமர்சிக்கிறோம், எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே சரிதான். ஆனா ஒரு தந்தை மகனா வந்து ஒரு வயதான காலத்துல ஒரு கட்சியை மகனுக்காக அர்ப்பணிச்ச ஒரு தந்தைய வந்து மகன் வந்து இவ்வளவு குடும்பப்படுத்துறது, இந்த மாதிரி இழிவா பேசுறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள இப்போ மற்ற கட்சிகள் இருக்கு, எந்த கட்சி எல்லா கட்சிகளுமே இப்ப வன்னியருக்கு எதிர்ப்பான நிலையில தான் இருக்கு. அது எல்லாத்தையும் மாற்றணும். எந்த கட்சி பார்த்தாலுமே வந்து வன்னியருக்கு வந்து எதிர்ப்பான நிலையில தான் இருக்குது எல்லா கட்சியுமே. பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் மக்களுக்கு எதுவுமே செய்தி எதிர்க்கும். இன்னைக்கு அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து சண்டை போட்டு இந்த சமுதாயத்தை பின்தங்கிய நிலையில தான் வச்சிருக்காங்க. அவங்க சண்டைனால எங்களுக்கு எந்த நிலமும் கிடையாது. தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு கட்சியா இருந்தது இது. இப்போ வந்து ரெண்டு குடும்பத்துக்காக கட்சியா மாறிடுச்சு, அவங்களோட பணத்துக்கான கட்சியா மாறிடுச்சு. ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கிறதுனால ரெண்டு மக்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. இந்த கட்சியுமே வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய போறது எல்லாருமே ஏமாற்றம் தான் நினைக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க வந்து ஏடிஎம் கேட்டுக்கோங்களேன். அந்த 21 தியாகிகளை வந்து சுட்டு கொண்டது வந்து ஏடிஎம்கே அரசு தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த சூழ்ச்சி பண்ணி வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்டாங்க. வீரப்பன் அவர்களை கொண்டாங்க. நீங்க இப்ப எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க, 10.5 தரேன் அப்படின்னு சொல்லி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்க. சரியான கணக்கெடுப்பு எடுத்து அவர் அறிவித்தாங்கனால அது தடை செய்யப்பட்டது. உங்களோட கட்சிக்காகவும் அரசியலுக்காகவும் உங்களோட அரசியல் வளர்ச்சிக்காகவும் நீங்க வந்து ஓட்டுக்காகவும் வன்னியர் மக்களோட ஓட்டு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இப்படி தப்பான ஒரு பின்பத்தை எல்லா மக்களுக்கு வந்து ஏற்படுத்துறீங்க. இதேதான் சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா பண்ருட்டியில் வந்து அவரோட கூட்டத்தில் நடக்கும்போது என்ன சொன்னாரு, மக்கள் அங்க கேட்கிறேன் 10.5 பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ண போறீங்க, நான் தானப்பா கொடுத்தா நான் வந்து அதை செய்யறேன்னு சொல்றாரு. அதே அடுத்த நாள் அவர் வந்து திருச்சியில போய் இன்னொருத்தர் 10.5 கேட்கும் போது அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி ஏன் பேசுறீங்க? இந்த மாதிரி எடப்பாடி அவர்களும் வந்து இந்த சமுதாயத்தை வச்சு ஓட்டை தான் சூறையாடினாரு தவிர இந்த மக்களுக்கு எந்த நல்லது செய்யல அவருக்கு தெரிஞ்சு. இதே இப்ப பிஜேபி வந்து 2024 நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரு வன்னியர் கூட கேண்டிடேட் அண்ணன் முருகன் இருக்கும்போது அவர் ஒரு வேட்பாளராக வன்னியர் கொடுத்திருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில வந்து எந்த ஒரு வன்னியர் கேண்டிடேட்டுக்கும் எம்பி எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்தாரு. அவரு நடக்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு வந்தா ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ என்னன்னா புதுசா ஒருத்தர் கிளம்பியிருக்காரு விஜய் சொல்லிட்டு, அவங்க வந்து வன்னியரோட நலனை நம்பி ஆரம்பிச்சாரா, வன்னியர் சுத்தமா எந்த அளவுக்கு வன்னியர்களை வெறுத்து வந்து ஆரம்பிச்சாருன்னு இல்லாத கட்சி. இப்ப மாநில பொறுப்பு போட்டிருக்காங்க, அதுல வந்து ஒரு வன்னியர் கூட இல்லை. நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன் விஜய் அவர்களை, நீங்க வந்து வன்னியருக்காக சமத்துவம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, சமுதாய நீதி பேசுறீங்க, எல்லாமே பேசுறீங்க. ஊர் போய் வந்து எல்லா தலைவர்களை பத்தி பேசிட்டு வரீங்க. 10.5 நிலைப்பாடு என்ன? எல்லா ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சா கட்சிக்குன்னு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும். உங்களோட நிலைப்பாடு என்ன? அந்த கட்சிக்கு இடஒதுக்கீட்டை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு அதே போல இங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப
ஏமாத்துறதுக்காகவும் ஓட்டுக்காகவும் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இத்தனை வருஷமா வந்து படத்துல வந்து எல்லாரையும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிருக்கீங்க, சிகரெட் அடிச்சிருக்கீங்க, தம் அடிச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு ஒரு நீங்க ஸ்டார்ட் ஆன் பண்ணது நீங்க தான். அதை இப்போ வந்து எல்லா மக்களும் டீனேஜ்ல இருந்து எல்லா பசங்களுமே அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே கொண்டு வரல. நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்க கூட ஒரு ஒரு கட்சி தலைவரா இருக்க கூட தகுதி இல்லாத ஆள் தான் நீங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்க படத்துல வந்து கொண்டு வரல. உங்களால தான் இந்த டீனேஜ் பசங்களா இருக்கும் எல்லாருமே ரொம்ப வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தேவையில்லாத தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நல்லது பண்ணிட்டீங்க சமுதாயத்துக்காக, சரி இந்த மக்களுக்காக எல்லாருக்கும் என்ன நல்லது பண்ணிட்டீங்க? இதெல்லாம் வந்து நாங்க வந்து நடைப்பயணம் வந்து ஒரு வருகிற 9ஆம் தேதி வந்து நடைப்பயணம் மேற்கொள்வோம். சேலம் நாங்க நோக்க விழா வச்சிருக்கோம். எங்க மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அனைத்து மக்களுக்கான வளர்ச்சிக்காகவும் நாங்க எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டீங்களா? அதுக்கு தான் சொல்ல போறீங்களா? நாங்க கட்சியா ஆரம்பிச்சிருக்கோம். எங்க மக்களை சந்திக்க போறோம். இல்ல பெரிய கிரிட்டிக்ஸ் ஒன்றும் ரூலிங் பார்ட்டி மேல வரலையே, அதனால கேட்குறேன். ரூலிங் பார்ட்டி மேல கட்டுக்கிறதுனா நாங்க 10.5 வைக்க சொல்லி நாங்க கோரிக்கை கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அவங்க 1.5 மாசம் தான் இருக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் இல்ல, அதுதான் 2021 எலெக்ஷன் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன நடக்குது இதெல்லாம் செய்யலன்னு சொல்றேன்ல, நான் அதே தான் சொல்றேன். அவங்க வந்து செஞ்சிருக்காதான் நான் சொல்றேன். கலைஞர் அவர் காலத்துல வந்து 20% இடஒதுக்கீடு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. 3 லட்சம் கிட்ட பணமும் கொடுத்துருக்காங்க, ஓய்வூதியம் கொடுத்துருக்காங்க. இந்திய வரைக்குமே எல்லாரும் அதை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேல போய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த எங்க சமுதாயத்தை வந்து மரவெட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சட்டமன்றத்துல இடஒதுக்கீட்டு போராளின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாம விழுப்புரத்துல வந்து ஒரு மணிமண்டபம் எல்லாருக்குமே 25,000 கொடுத்துருக்காங்க. அரசு வேலை வாய்ப்பு ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, இதெல்லாம் நீங்க செஞ்சான்னு சொல்றோம். இது வந்து இந்த மணிமண்டபம் கட்டுறதே எடுத்துக்கோங்களேன். இது வந்து இவங்க தான் வந்து முதலமைச்சராகி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராகி இது செய்யணும்னு கிடையாது. இந்த உங்களுக்காக தானே ஐயாவே கேட்கறேன், சின்னையாவும் கேட்கறேன். உங்களுக்காக தான் இவங்க உயிர் நீத்தாங்க, அந்த சமுதாயத்துக்காக தான் உயிர் நீத்தாங்க. நீங்களே வந்து உங்க சொந்த காசுல வந்து மணிமண்டபம் கட்டிட்டு இருக்கலாங்க. உங்களால மாசமா அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ நீங்க செய்யலாம். மாசம் உங்களால போய் பார்க்க முடியலன்னா கூட அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதையே நீங்க பண்ணல. இப்ப வரையுமே சின்னையா வந்து நான் கேட்கிறேன், அவங்க வந்து தந்தைய வந்து மதிக்கிறது இல்லை. அதே மாதிரி சொந்த சகோதரிய சொந்த அக்காவை வந்து அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாங்க. ஒரு பப்ளிக்னு கூட பார்க்காம அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாங்க. சொந்த மக்களுக்கு உண்மையா இல்லை, கொள்கையை வந்து காப்பாத்தல அவங்க. இப்ப நடந்த போராட்டத்துல 21 எலெக்ஷன்ல நடந்த போராட்டத்துல வந்து போராட்டம் பண்ண மக்கள் வந்து யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப அங்கேயுமே நீங்க கை விட்டுட்டீங்க. நீங்க எதுலதான் உண்மையா இருக்கீங்க? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க மக்களை வந்து ஒன்று திரட்டி மாவீரன் கார்த்திகேயர் அவர்களோட வளர்ச்சி தான் வந்து வன்னியர் சமுதாயத்தோட வளர்ச்சி. கட்சி பேரு ஜெய் குரு பாட்டாளி. அதே போல தேவர் அவர்களை முன்னிறுத்தி எப்படி வந்து அந்த சமுதாய மக்கள் வளர்ந்துச்சோ அதே போல மாவீரன் கார்த்திகேயர் அவர்களை முன்னிறுத்தி நான் எங்க சமுதாயம் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நாங்க வந்து இப்ப நான் ஒன்றும் தப்பா கேட்கல. இந்திய அரசியல் அமைப்புப்படி சரியான கணக்கெடுப்பு எடுத்து ஊதிய பங்கு எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யாருக்கும் அதிகமாக வேணாம் கம்மியாக வேணாம், எல்லா சமுதாயத்துக்கும் சரியான சமமான ரீதி தான் கேட்கணும். இதெல்லாம் இது வந்து கட்சி கொள்கையா நாங்க வச்சிருக்கோம். இதெல்லாம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் நாங்க பேசவும் போறோம். இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சு ஒரு நல்ல ஒரு அரசியல் தெளிவு தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அவர் வந்து பாடுபட்டாரு. எங்க அப்பா வந்து அந்த சமுதாயத்துக்காக உண்மையில பாடுபட்டாரு. அனைத்து சமுதாயமும் வளரணும் தான் நாங்க நினைக்கிறோம். எங்க சமுதாயம் மட்டும் நான் சொல்றேன். நான் இந்திய அரசியல் அமைப்புப்படி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சமுதாயத்துக்கும் சரியான பங்கெடுப்பு கொடுக்கணும் தான் நான் கேட்டுக்கொள்றேன். எங்க சமுதாயம் மட்டும் வளரணும் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். யாருக்கும் அதிகமா வேணாம் கம்மியா வேணாம், அவரு விட்டுட்டு போனதை இதை தொடர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட இந்த பேர் அப்படி வச்ச உடனே உங்களுக்கு எப்படி மற்ற சமூக மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தணும்? இல்ல, எங்க கட்சி பொதுச் செயலாளர் இருக்காரு, அவங்களும் மாவட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். இன்னொரு பொறுப்பாளர் இருக்காரு. எல்லா சமுதாயத்தையும் நாங்க பொறுப்பாளர் வச்சிருக்கோம். எங்க அனைத்து மாவட்டங்களையும் பொறுப்பாளர் போட்டிருக்கோம். எல்லா இடத்துலயுமே நாங்க செயல்பட்டு இருக்கோம். நாங்க கேட்கறது முதல் விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ்னா யாருக்கும் குரல் கொடுக்கறது. வன்னியர் மக்கள் குரல் கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்தி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து அவரோட குடும்பத்துக்கான குரலை தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவங்க போடுற சண்டை சொத்துக்கான சண்டை
யார் குரல் கொடுத்தாங்க? யாரும் அவர் குரல் மேல கொடுக்கல. ஊழல் அவங்க வழக்கு இருக்கிறதுனால அவர் மேல ஊழல் வழக்கு வந்து இருக்கிறதுனால அது வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்ல ஐயாவே தான் சொல்லியிருக்காரு நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இன்னும் வந்து காசுக்காக தான் இந்த மக்களை வந்து இன்னும் ஏமாத்திருக்கீங்க. இன்னும் யாருக்குமே எதுவுமே நீங்க செஞ்ச பாருங்க. இது எங்க அப்பா வந்து இதுக்காக உண்மையிலே கடைசி வரைக்கும் போராடுவாங்க. இந்த சமுதாயத்துக்காகவும் சரி, எந்த சமுதாயத்துக்கும் அவங்க எதுவும் கிடையாது. எங்கேயுமே அதை சொல்லணும் வேணும். எல்லா சமுதாயத்துக்காக நாங்களும் பேசணும், அவரும் பேசுறது அவர் விட்டுட்டு போனதை தொடங்கி நாங்க பேசணும். இன்னும் நாங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கோன்றதுக்காக எங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யாருக்குமே எந்த அநீதியும் நாங்க செய்ய போறது, யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய போறது, எல்லாரையும் ஒன்று திரட்டி தான் செயல்பட போறோம். ஃபர்ஸ்ட் எங்க மக்கள் எங்க நம்பணும்ல, அப்பதானே மத்தவங்களுக்கு நம்பவே பேச முடியும். நீங்க உங்களுக்கே உங்ககிட்டயே எதுவும் செய்யல, மத்தவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு கேள்வி வரக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் அது. எல்லாரையும் ஒன்று திரட்டி தான் நாங்க எதாவது இருந்தாலும் செய்யலாம். டாக்டர் பெரியவரை பார்த்து சொன்னீங்களா கட்சி ஆரம்பிக்க போறாங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அவங்க சண்டை கட்சிகள் இல்ல அவங்களுக்கு அவங்க இல்ல அது மாதிரி இருக்கு. எதுவும் இல்ல அவர் மேல ரொம்ப எப்பவுமே இப்ப கூட ஐயா தான் சொல்லுங்க அந்த எங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்குங்க. இப்ப ஐயா சின்னையான்றது சின்ன வயசுல இருந்து இருக்கு. அப்படி இந்த அளவுக்கு ஏமாத்து வர நாங்க எதிர்பார்க்கல. யாரு ஐயா அவர்கிட்ட சின்னையா அவர் ரெண்டு பேருமே ஏமாத்திருக்காங்க. முக்கியமா வந்து சின்னையாக்காக தான் இந்த கட்சியை வந்து கட்சியில இருந்து கொள்கையில இருந்து எல்லாத்துலயுமே வெளியே வந்தார் ஐயா. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். கடைசி நம்மோட கடைசி காலத்துல தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்து அப்பா சொல்றது இந்த மாதிரி இந்த கட்சி வந்து நம்மளுக்கு சரியா வராது, இது எவ்வளோ போராடி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, ஐயா கேட்குற மாதிரி தெரியல, அவங்களோட கொள்கை வேற மாதிரி இருக்கு, அவங்க போற நோக்கமே வேற மாதிரி, இது வந்து நம்மளுக்கு வந்து சரியான பாதையா இருக்காது, நம்ம வந்து விவசாயமே பார்த்துக்கலாம்ன்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அப்ப அவங்க அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. கடைசி காலத்துல கூட கடைசியா வீட்டுக்கு வந்து கூட நீ வந்து பேட்டி கூட அதுக்குமே கடைசி உயிர் தானே வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி ஐயாக்காகவே ஐயா துரோகம் பண்ணாலும் ஐயான்ற ஒரு வார்த்தைக்காக இத்தனை வருஷமா கூட இருந்தா மூத்த பிள்ளையா கடைசி வரையும் அவர் தான் உண்மையா இருக்காரு. அவரோட பாதையில மாறினதுக்கான முழு காரணம் வந்து அன்புமணி அவர்கள். அன்புமணி அவர்கள் நாங்க என்ன சொல்றோம், எங்க மக்களுக்கு நாங்க குரல் கொடுக்குறோம்னு சொல்லி கேட்கறது இல்ல. இப்ப இதே ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களோ இப்ப எல்லாருக்காகவும் ஒன்னா நின்னாங்க, இல்ல சமுதாய மக்களுக்கான வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க. நாங்க அவங்க கூட போய் எங்களோட தேவை இல்லைல்ல, எங்களோட தேவை இருக்கு. என் மக்களை நீங்க பிளவுபட்டிருக்காங்க, எல்லா இடத்துலயும் சண்டை சச்சரவா இருக்கு, வழக்கு வருது. இன்னும் வந்து கொடி பிடிக்கிற கும்பலாவும் கோஷம் போடுற கும்பலாவுமே நாங்க பயன்பட்டு இருக்கோம், வெறும் ஓட்டு போடுற கும்பலாவுமே இருக்கோன்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த கோரிக்கையை வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நிறைவேற்றி மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காகவும் மக்களுக்காக நின்னாங்க. நாங்க அமைதி நிற்கிறோம். இவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து நம்ம போயிட்டு நம்ம பார்க்க போறோம். அதே போல ஈஸியாகவும் பாமக மற்றும் பாஜக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. பாமக தலைவர் கூட ஈஸியா தலைவரை பார்த்து இப்போ தலைவர் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்த சமூகத்தை பண்ணும்போது அந்த சமூக மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்போ அதை கடந்து தீர்மானங்களை சந்திக்கிறதுக்கு ஆரோக்கியமான சந்திப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சந்திப்போம். திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் வந்து இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசியல் சூழ்ச்சி எல்லாமே அன்புமணி அவர்கள் நடத்தப்பட்டு அதான் சொல்லல பிளவு. அவர் எல்லா இடத்துலயுமே வந்து டிவைட் அண்ட் ரூல்ன்ற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுது. அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். எல்லாமே சகோதர சமூகம். இன்னைக்குதான் கட்சி அமைச்சு கொடுத்து இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களோட நாங்க அறிமுக கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் பேசணும். அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் பேசணும், சந்திச்சு எல்லாத்துக்குமே நாங்க இன்வைட் பண்ணுவோம். பிப்ரவரி 22 மாநில மாநாடு தர்மபுரியில் போடுறதுக்கும் நீங்க எல்லா தலைவர்களும், அனைத்து சமுதாய தலைவர்களும், அனைத்து கட்சி தலைவர்களும் எதுக்கு அந்த கொஸ்டின் இவ்வளவு நீட்டுக்கு கேட்டா அப்படின்னா ஏன்னா அந்த இளைஞர்கள் வந்து ஒன்றுபடணும் இல்லையா? காலகாலமா வந்து இல்ல நல்லா சொல்றேன், சகோதர சமத்துவமா தான் இருந்தோம்.